புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 1 தொடக்கம் 18. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார், அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது, ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். யோவான் அவரை குறித்து, எனக்கு பின்வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் என்று உரத்த குரலில் சான்று பகர்ந்தார். இவரது நிறைவில் இருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது, அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தியுள்ளார். சிந்தனை: யோவான் நற்செய்தியின் முன்னுரை இன்று நற்செய்தியின் வாசகமாக எமக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி திருவிவிலியத்தின் மிக ஆழமான இறையியல் செழுமை கொண்ட ஒரு பகுதியாகும். இது தியானத்துக்குரிய ஒரு பகுதியாகவும் மறைபொருளானதாகவும் இருக்கின்றது. தியான செபத்தின் மூலம் கடவுளை அவரது இயல்பில் அறிந்து கொள்ள எம்மை அழைக்கின்றது. இந்த முன்னுரையில் வருகின்ற தொடக்கத்தில் என்ற முதல் வார்த்தை தொடக்க நூலை எமக்கு நினைவூட்டுகின்றது. இது இறைமகன் படைப்புக்கு முன்பாகவே நிலையாக இருந்து கொண்டிருந்தார் என்பதை வெளிப்படுத்துகின்றது. நற்செய்தியாளரான புனித யோவான் தான் பெற்றுக்கொண்ட சிறப்பான அருளான தியான அறிவின் மூலம் இயேசுவே வார்த்தை என்றும், தந்தையால் பேசப்பட்ட வார்த்தை இவரே என்றும், நித்தியத்துக்கும் அவர் தந்தையுடன் இணைந்து வாழ்கிறார் என்றும் புரிந்து கொண்டார். இந்த வார்த்தையே மனித சாயலை ஏற்று மனித வடிவம் கொண்டு எங்களோடு வாழ்ந்து வருகின்றார். இந்த வார்த்தைகளை முதன்முறையாக யோவான் எழுதிய போது என்ன நினைத்திருப்பார்? மனுவுருவேற்ற வார்த்தையாகிய இயேசுவோடு அவர் 3 வருடங்கள் கழித்திருந்தார். அவரோடு பயணித்தார், அவரோடு உண்டார், அவர் பேசியதை கேட்டார், அவர் செய்த புதுமைகளை பார்த்தார், அவர் புறக்கணிக்கப்பட்டதையும் அவரது பாடுகளையும் சாவையும் உயிர்ப்பையும் கண்ட சாட்சியாக நின்றார். இயேசு விண்ணகம் சென்றபோது ஏனையவர்களுடன் இவரும் அங்கே நின்றார். பின்பு தூய ஆவியார் பொழியப்பட்ட போது அதையும் அவர் அனுபவித்தார். தூய ஆவியாரை பெற்ற பின்பு
இயேசுவை பற்றிய புரிந்துணர்வு அவருக்கு மேலும் ஆழமானது. செபம், நற்கருணை கொண்டாட்டங்கள் ஊடாக யோவான் இயேசுவை இன்னும் நெருக்கமான முறையிலும் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையிலும் கண்டறிந்தார். அந்த நிலையான வார்த்தை இப்போது பூமியில் நடமாடவில்லை ஆயினும் அருளின் வடிவிலே அவரோடு கூட இருந்தார். இந்த நிலையான பிரசன்னம் அவருக்கு முன்னைய பிரசன்னத்தை விட உண்மையானதாக அவருக்கு இருந்தது. யோவானை போலவே நிலையான வார்த்தையானவர் அருளடையாளங்கள் மூலமாகவும் செபம், திருவிவிலிய வாசிப்பு மூலமாகவும் நம் உள்ளங்களுக்குள் உறைகின்ற போது நித்திய வார்த்தையை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். எமது உள்ளத்தில் இருக்கும் அவரது பிரசன்னத்தால் எம்மை நாம் மாற்றி அமைத்து கொள்ளவும் திரு அவையில் அவருடைய உயிருள்ள உறுப்பினர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த ஆழமான உறவு எப்போது சாத்தியமாகும் என்றால் இயேசுவின் மனித உருவேற்றல், மீட்பு ஆகியவற்றின் மறைபொருளுக்குள் நாங்கள் ஈர்க்கப்படும் போதுதான். இந்த மறைபொருளை எமது உள்ளம் ஓரளவுக்குத்தான் புரிந்து கொள்ளும். என்றாலும் உண்மையான புரிதல் என்பது எமக்குள் வசிக்கும் தூய ஆவியாரின் பரிசான தியான அறிவின் மூலமே வருகிறது. புனித யோவான் எழுதிய முன்னுரையை இன்று சிந்திப்போம். தியானத்தின் ஊடாக அவர் பெற்ற புரிதல் என்ற கொடையையும் அவரது உள்ளத்தில் ஏற்பட்ட மாற்றத்தையும் கடவுளுடன் அவர் பகிர்ந்து கொண்ட நெருக்கத்தையும் சிந்திப்போம். இதே வாழ்வுக்கே, அதாவது உள ஒன்றிப்பு மற்றும் தியான வாழ்வுக்கே நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். இந்த அழகான மறைபொருளான முன்னுரை எங்களை செபத்திற்குள் ஆழமாக ஈர்க்கட்டும். மனிதனாக உருவெடுத்த வார்த்தையின் மறைபொருளுக்குள் எம்மை ஈர்க்கட்டும். செபம். ஆண்டவரே, புனித யோவானைப் போல இந்த முன்னுரையை விளங்கிக் கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். ஆமென்.